ஈரோடு கிழக்கில் உதயசூரியன் மறைந்தால்தான் தமிழகத்திற்கு விடியல் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணி பலத்தோடு அதிகார பலத்தோடு தேர்தலில் நிற்பதாகவும், ஆனால் 3.5 ஆண்டுகால ஆட்சியில் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் பணம் கொடுத்து வாக்கை வாங்க முயல்வார்கள் என்றும் இதனை மாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து சாதனை படைக்க வேண்டும் என திமுக அரசு நினைப்பதாகவும் அவர் சாட்டினார். பிள்ளைகள் நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். அவர்கள் எந்த கட்சியும் இல்லாத எல்லா கட்சியும் தங்களோடு கூட்டு சேர்த்து கூட்டணியோடு வலிமையில் நிற்கிறார்கள். அதிகார பலத்திலே நிற்கிறார்கள். அவர்களிடத்தில் உளவுத்துறை, காவல்துறை எல்லாரும் இருக்கிறார்கள். எண்ணற்ற அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் முகாமிட்டு இந்த களத்திலே வேலை செய்வார்கள். ஆனாலும் 3.5 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பார்களா? மாட்டார்கள். மறுபடியும் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்க வருவார்களே ஒழிய தங்களுடைய ஆட்சியின் சாதனையை சொல்வதற்கு அவர்களிடத்திலே ஒன்றுமில்லை. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம். புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியா